கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். ஈரானுடைய ராணுவ வசதிகள் மற்றும் ஏவுகணை திட்டங்கள் முற்றிலும் அளிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க தரப்பிலே கூறப்பட்ட போதிலும், ஜோர்தானில் இருக்கக்கூடிய முவாக் சால்டி விமானத்தளம் உள்ளிட்ட அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தொடர்ந்து வெற்றிகரமான தாக்குதல்களை நடத்தி வந்திருந்தது உங்களுக்கு தெரியும். இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஈரான் தனது ஏவுகணை மலைகளுக்கு அடியில் உள்ள பாதுகாப்பு நிலத்தடி தளங்களை சமைத்து வைத்திருப்பதாகவும், அமெரிக்காவினுடைய வான்வழி தாக்குதல்களுக்கு பிறகும் தாம் ஏவுகணைகள் இருப்பதை விரைவாக மீட்டிருவாக்கம் செய்ய முடிந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், போர் ஆரம்பித்த காலப்பகுதியில் அமெரிக்காவினுடைய படைகள் ஈரானுக்கு நுழைய போகிறது. 2000, 3000 என படைகள் குவிக்கப்பட்டது. மத்திய கிழக்கிலே போர் நாசகாரி விமானங்கள், போர்க்கப்பல்கள் இப்படி நிறைய கொண்டு வரப்பட்டது. ஆனால் அவை எதுவுமே பயனற்றதாக அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் அந்த அளவுக்கு வீரியம் இல்லாமல் இருந்ததற்கான காரணம் என்ன என்ற கேள்வியும் மிகப்பெரிய அளவில் முன்வைக்கப்படுகிறது. ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு. இது கொதிநிலைகளின் களவளம். வணக்கம், இது IBC தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ளப் போகிறோம். குறிப்பாக மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரங்கள் என்பது நாளுக்கு நாள் மாறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. ஒருபுறமாக போர் நிறுத்தப்பட்டதாக சொல்லுகிறார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்திக் கொள்வதாக சொன்னார். மறுபுறம் ஈரானும் தன்னுடைய தாக்குதல்களை நிறுத்திக் கொள்வதாக சொன்னது. ஆனால் இடையிடையே தாக்குதல்கள் வீரியம் பெற்று வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மறுபுறம் பார்க்கிற போது இன்னும் ஒரு விடயம் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடுகிறார், தாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதாக. ஈரான் மறுக்கிறது. அங்கே என்ன நடக்கிறது? கடந்து இருக்கக்கூடிய 24 மணித்தியாலங்களுடைய தரவுகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக மத்திய கிழக்கிலே அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே 2 வாரங்களுக்காக தீவிரமான தாக்குதல்கள் நடந்து வரக்கூடிய நிலையில், அமெரிக்காவினுடைய மேம்பட்ட வான் பாதுகாப்பு கவசங்கள் மீது ஈரானுடைய ஏவுகணைகள் துல்லியமாக இலக்குகளை தாக்கி வந்திருந்தது கடந்த 2 நாட்கள் வரை. குறிப்பாக ஈரானுடைய ராணுவ வசதிகள் மற்றும் ஏவுகணை திட்டங்கள் முற்றிலும் அளிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க தரப்பிலே கூறப்பட்ட போதிலும், ஜோர்தானில் இருக்கக்கூடிய முவாக் சால்டி விமானத்தளம் உள்ளிட்ட அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தொடர்ந்து வெற்றிகரமான தாக்குதல்களை நடத்தி வந்திருந்தது உங்களுக்கு தெரியும். இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஈரான் தனது ஏவுகணை மலைகளுக்கு அடியில் உள்ள பாதுகாப்பு நிலத்தடி தளங்களை சமைத்து வைத்திருப்பதாகவும், அமெரிக்காவினுடைய வான்வழி தாக்குதல்களுக்கு பிறகும் தாம் ஏவுகணைகள் இருப்பதை விரைவாக மீட்டிருவாக்கம் செய்ய முடிந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் தொழில்நுட்ப மற்றும் துல்லியம் என்பவை, குறிப்பாக ஈரானுடைய ஏவுகணைகளினுடைய வேகமும் அவை வான்வழியில் கீழ்நோக்கி வரும் பாதையை மாற்றிக்கொள்ளும் திறனும் பெருமளவில் மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும், இந்த மாற்றம் அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகளால் அவற்றை இடைமறித்து அளிப்பதை மிகவும் கடினமாக ஆக்கியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதே நேரத்தில் வளைகுடா பகுதியிலே CIA மையங்கள் மற்றும் அமெரிக்க இராணுவ தளங்களின் துல்லியமான செயற்கைக்கோள் தகவல்களை ஈரானுக்கு ரஷ்யா வழங்கியதா என்பது குறித்து அமெரிக்காவினுடைய உளவுத்துறை விசாரணை நடத்தி வருகிறதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதே நேரத்தில் தொடர் போரினால் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் வான் பாதுகாப்பு ஏவுகணை இருப்புகள் பெருமளவில் செலவாகி இருக்கிறது. அதேவேளை ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்ட நிலையிலே இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இப்போது வடக்கு ஏர்ஃபீல் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈராக்கினுடைய ஏர்ஃபீல் பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய ஈரானிய குர்திஸ் அமைப்புகளை குறிவைத்த பல ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஏர்ஃபீல்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்திற்கு அருகிலே அந்த பகுதிகளில் ரேடார் மையங்கள் மற்றும் எதிர் அமைப்புகளின் தலைமை அலுவலகங்கள் மீது 7க்கும் மேற்பட்ட வெடிப்புகள் நிகழ்ந்ததாக தகவல்கள் கூறியிருந்தது உங்களுக்கு தெரியும். கடந்த வெள்ளிக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றதாக பதிவாக இருந்தது. இந்த நிலையில் அமெரிக்க தலைமையிலான கூட்டுப்படைகள் தமது வான் பாதுகாப்பு அமைப்புகளை செயற்படுத்தி ஏர்பில் மற்றும் சுரன் மாவட்ட எல்லைக்கு அருகே வந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக சொல்லியிருந்தன. அதே நேரத்தில் அமெரிக்கா இராணுவ தளங்கள் மீதான தாக்குதல், ஏர்பில் தளங்கள் முக்கியத்துவம், மத்திய கிழக்கில் அமெரிக்காவினுடைய முக்கிய மூலோபாய மையங்களில் ஒன்றான ஏர்பில் இராணுவ தளத்தை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது உங்களுக்கு தெரியும். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை காலை சுமார் 9:30 மணியளவில் இந்த அமெரிக்க தளத்தின் மீது அது குறைந்த 7 சக்தி வாய்ந்த வெடிப்புகள் நிகழ்ந்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இப்படி பாரிய அளவிலான வெடிப்புகள், தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஈரான் தனது எல்லைப் பகுதி மற்றும் நாட்டினுடைய உள்நாட்டிற்குள் அமெரிக்கா ஸ்டேல், அதாவது CIA மற்றும் மொசாட் மற்றும் ஆயுதமேந்திய பிரிவினைவாத குழுக்களால் திட்டமிட்ட உளவு ஊடுருவல் மற்றும் நாசவேலை திட்டங்களை முறியடித்திருப்பதாக ஈரான் பாதுகாப்பு படைகள் மற்றும் புரட்சிகர காவல் படை தெரிவித்திருக்கிறது. எல்லைப் பகுதிகள் மற்றும் மாகாணங்கள் வாரியாக முக்கிய நிகழ்வுகள் குர்திஸ்தான் மாகாணம், மேற்கு எல்லை பகுதிகளிலும் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் PJK குழுவிற்கு எதிரான நடவடிக்கை
பாங்கா எல்லைப் பகுதியில் இரவில் நடத்தப்பட்ட கூட்டு நடவடிக்கையில் PJK அமைப்பு சேர்ந்த 4 ஆயுதமேந்திய உறுப்பினர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாகவும் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் துப்பாக்கிகள் வெடிமருந்துகள் மற்றும் ஹைட்ரோரியாக்கள் சம்பவ இடத்தில் இருந்து கைப்பற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் குர்திஸ்தானிய 11 உளவு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் விசேட நடவடிக்கையில் ஈடுபட்டதாக 73 பேர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. மகாபாத் மற்றும் பிரான்ஷராகர் பகுதியில் IRGC பாயம் தாக்குதல் மலைப்பாங்கான எல்லைப் பகுதியில் நுழைந்து 6 பேர் கொண்ட பிரிவினவாத குழுவை IRGC கவனமாக கண்காணித்து தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் இதில் 4 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இராணுவ உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் IRGC அறிவித்திருக்கிறது. அதே நேரத்திலே 69 பேர் கைது, குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் தொடர்பு வைத்து ஈரானின் மூலோபாய மையங்களை உளவு பார்த்ததாகவும் நாசவேலைக்கு திட்டமிட்டதாகவும் கூறி IRGC 69 பேரை கைது செய்திருக்கிறது. சிஸ்தான் மற்றும் பலுசிஸ்தான் கிழக்கு எல்லை பகுதியில் ஜாஃபுல் பிராந்தியம் ஊடுருவல் முறியடிப்பு, ஜாஃபுல் எல்லை வழியே நாட்டிற்குள் ஊடுருவ முயன்ற 6 சந்தேக நபர்களை எல்லைப்படையினர் சுட்டுக் கொண்டிருப்பதாகவும் அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அதே நேரத்தில் மேற்கு அஜர்பைஜானிலே எல்லை காவல் படை மீது தாக்குதல், சாஸ்டின் பகுதியில் எல்லை காவல் படை பிரிவின் மீது தாக்குதல் நடத்த முயன்ற குழுவுடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. M16 துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் தண்டனைகள், வெளிநாட்டு உளவு வழக்குகள், வெளிநாட்டு ஊடகங்கள் மற்றும் உளவு அமைப்புகளுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இல்ஃபகான் நகரிலே நடந்த வன்முறை மற்றும் அரசு கட்டிடங்கள் மீதான தாக்குதலுக்கு தலைமை தாங்கிய நபருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இப்படியான தரவுகள் தொடர்ச்சியாக வெளியாகி வருகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் மிக மோசமான நிலைமைகள் உருவாகி வருகிறது என்கின்ற அடிப்படையில் இந்த விவகாரங்கள் அவதானிக்கப்பட்டு வருகிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக மத்திய கிழக்கினுடைய இந்த போர் நடவடிக்கைகள் உலகத்தினுடைய சமாந்தரமான நிலைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக விளங்கி வருகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரங்கள் பல்வேறு விதமான நாடுகளுடைய தலையீட்டுடன் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும், ஒரு உடன்படிக்கைக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி பலரும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அந்த உடன்படிக்கைக்கான முயற்சிகள் எப்படி தடைபடுகிறது என்று சொன்னால், ஈரான் தரப்பு தன்னுடைய பக்கமாக மிகப்பெரிய தாக்குதலையும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சேதங்களையும் விளைவிப்பதாக சொல்லுகிறது. இஸ்ரேலை அழித்து விடுவோம் என்று சொல்லுகிறது. மறுபுறமாக அமெரிக்கா, நாங்கள் தாக்குதல்களை நடத்துகிறோம், நாங்கள் இன்னமும் இராணுவ வல்லரசாக இருக்கிறோம், ஆகவே எங்களுடைய தாக்குதல் தான் வீரியமாக இருக்கிறது என்று சொல்லும். குறிப்பாக ஈரானுடைய வான்படை மற்றும் கப்பல் படையினை தாக்கி அளித்திருப்பதாக அமெரிக்கா தொடர்ந்து உரிமை கோரி வருகிறது. ஆனால் இன்னமும் அமெரிக்காவுக்கு எதிரான அல்லது அமெரிக்காவினுடைய தளங்களின் மீதான தாக்குதல்களை ஈரான் மிக கனகச்சிதமாக மேற்கொண்டு வருகிறது. இதற்கு ஈரானுடைய நிலக்கீழ் சுரங்கங்களில் இருக்கக்கூடிய ஏவுகணை நகரங்கள் தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அமெரிக்காவினுடைய தரைப்படை ஈரானுடைய எல்லைக்குள் நுழைய வேண்டும் என்கின்ற நிலை இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் உறுதிப்படுத்தப்படாத, அதாவது இந்த இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா மற்றும் ஏனைய தரப்புகளால் உறுதிப்படுத்தப்படாது, ஆனால் ஈரான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய CIA மற்றும் மொசாட்டினுடைய உறுப்பினர்கள் இந்த பிராந்தியங்களுக்குள் நுழைவதாக சொல்லப்படுகின்ற இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பார்க்கிற போது, உளவு பார்க்க சென்றவர்கள் உண்மையாக இருந்தால் ஈரானுடைய ஏவுகணை நகரங்கள் தகர்ப்பதற்கான, படைகள் உள் நுழைவதற்கான நகர்வுகளுக்கான இது ஒரு சாத்தியக்கூறாக இருக்கும் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், போர் ஆரம்பித்த காலப்பகுதியில் அமெரிக்காவினுடைய படைகள் ஈரானுக்கு நுழைய போகிறது. 2000, 3000 என படைகள் குவிக்கப்பட்டது. மத்திய கிழக்கிலே போர் நாசகாரி விமானங்கள், போர்க்கப்பல்கள் இப்படி நிறைய கொண்டு வரப்பட்டது. ஆனால் அவை எதுவுமே பயனற்றதாக அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் அந்த அளவுக்கு வீரியம் இல்லாமல் இருந்ததற்கான காரணம் என்ன என்ற கேள்வியும் மிகப்பெரிய அளவில் முன்வைக்கப்படுகிறது. இப்படியான நிலைமைகள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்தும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் பதற்றம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அமைதி அல்லது போர் நிறுத்தம், தாக்குதல் நிறுத்தம் என்று சொல்லிக் கொண்டாலும் மீளவும் உளவு பார்க்க வந்தார்கள் என்ற அடிப்படையில் இந்த கைதுகள் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இதனை மீட்பதற்காக அல்லது இதற்கு தக்க பதிலடி வழங்குவதற்காக அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ பதில் தாக்குதல்களை வழங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது என்றும் சொல்லிக் கொள்ளலாம். ஹார்மோஸ் நீரிணை, அதாவது இந்த ஒப்பந்த மீறல் குற்றச்சாட்டு, அமெரிக்கா இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறி ஹார்மோஸ் நீரிணையின் தெற்கே கப்பல் போக்குவரத்து சட்டவிரோதமான பாதையை உருவாக்க முயன்றதாக ஈரான் குற்றம் சாட்டியிருக்கிறது. அதே போல இந்த தாக்குதல் முயற்சியை தடுக்க ஈரான் உடந்தையாக நடவடிக்கை எடுத்ததால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே சுமார் 15 நாட்கள் இரவோடு இரவாக பரஸ்பர தாக்குதல்கள், மோதல்கள் நீடித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ட்ரம்ப் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வர விரும்புவதாகவும் அவர்களோடு உடன்பாடு காண்பது அல்லது அவர்களின் இராணுவ கட்டமைப்பை தகர்ப்பது என இரு வழிகள் அமெரிக்காவுக்கு இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்.
இந்த விவகாரங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்தும் அமைதியற்ற நிலை மத்திய கிழக்கில் காணப்படுகிறது. வெளிப்படையாக அமைதியை பேசிக்கொண்டாலும் மாறி மாறி தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஸ்டீலினுடைய உளவு அமைப்புகள் தங்களுக்கு நாசகாரம் செய்ததாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் இப்படியாக பதற்றமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நான் உறவுகளை மற்றொரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெற்றுக் கொள்ளலாம். ஐபிசி தமிழ் நியூஸ் என்கின்ற எங்களுடைய யூடியூப் பக்கத்தை பின்தொடருங்கள். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில் வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்